ஸ்வீட் பொட்டேட்டோ ரெசிபி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை வள்ளி கிழங்கு ரெசிபி தான் செய்ய போகிறோம். பெரிய பெரிய கிழங்கு நல்லா சூப்பராக நல்லா கலர் வந்து சூப்பரான கலரில் நல்லா அருமையாக இருக்குது. இதை என்ன கழுவுலுங்க, இதை சுத்தமாக கழுவிட்டு இந்த லாஸ்ட்டில் இதை கட் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த லாஸ்ட்டில் லைட்டாக கட் பண்ணிட்டு சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு ஒரு சூப்பரான ரெசிபி செய்யலாம். என்ன ரெசிபி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இதை ஃபஸ்ட்டில் கழுவிடலாம். ஓகேங்களா, மண் இருக்கும், சுத்தமாக கழுவிடணும். கழுவிட்டு ஒரு ரெசிபி செய்யலாம். ஓகே, இந்த வள்ளி கிழங்கு பாருங்கள், பெரிய பெரிய கிழங்கு சூப்பருங்க. ஒரு 3 கேஜி கிழங்கு இருக்குது. இது வந்து ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அந்த கழுவி இருக்கும், அந்த லாஸ்ட்டில் எதுவும் கட் பண்ணணும். இந்த லாஸ்ட் பீஸ்லாம் கட் பண்ணிடணும். எப்படி கட் பண்ணது காமிக்க பாருங்கள். வள்ளிகள் வந்து கழுவிட்டோம். இந்த லாஸ்ட்டில் வந்து கட் பண்ணிடணும். அதே போல் இந்த லாஸ்ட்டில் இது கட் பண்ணிடணும். இல்லை மண்ணுகள் இருக்கும், அந்த கிழங்கு உடஞ்சிருக்குங்களா, இதில் வந்து மண் சரியாக க்ளீன் ஆகாது, மண் இருக்கும், காஞ்சி போயிட்டுருக்கோம். அதனால் இந்த 2 பக்கம் உள்ளதை நம்ம கட் பண்ணிடணும். ஓகேங்களா, அது இது போல் க்ளீனாக கட் பண்ணிடலாம். அதே போல் பாருங்கள், இந்த மாதிரி உடச்சிருப்பாங்க, இதில் வந்து காஞ்சி போயிட்டுருக்கோம். இந்த லாஸ்ட்டில் வந்து அந்த வேர் பகுதிகள். ஓகேங்களா, இந்த அளவுக்கு நம்ம கிட்டலாம் கட் பண்ணிடணும். அதே போல் எல்லா கிழங்கு வந்து நல்லா கழுவிட்டு, இதுபோல் இந்த பெண்டாக இருந்ததுன்னா கிழங்கு நீங்கள் அவசியம் இதை உடச்சிட்டு தான் கழுவணும். அதில் மண் இருக்கும், அந்த போடா பிடிக்கிறதுக்காக தட்டில் வச்சு போடா பிடிக்கிறது நான் வந்து உடைக்காமல் வச்சுருந்தேன். இப்போ நம்ம கழுவிட்டு இதை உடச்சிட போகிறோம். எனக்கு இந்த சந்தில் வந்து கேப்பில் மண்ணுகள் இருக்கும், அதனால் அதை கழுவிட்டு இதெல்லாம் உடச்சிட்டு கழுவிட்டு தான் நம்ம செய்யணும் எப்பயுமே ரெசிபி. ஓகேங்களா, ஆனால் அந்த பெண்டாவில் இடங்கள்லாம் வந்து இதெல்லாம் உடச்சி நல்லா க்ளீனாக கழுவிருக்கோம். ஓகேங்களா, அந்த சைடில் தான் க்ளீனாக கட் பண்ணியாச்சு. இது வர கிழங்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா நல்ல விவசாயம் பண்ணக்கூடிய கிழங்குல இந்த கிழங்கு நல்லா பெரிய பெரிய கிழங்கு வரும், சூப்பராக இருக்கும். ஒரு கிழங்கு 1 கேஜி 2 கேஜி 1.5 கேஜி வர கூட கிழங்கு இப்போ அதெல்லாம் நல்லா பெருசாக வந்துருக்கும். காலையில் உடச்சிருக்காங்க. உடச்சும்போது இது பாருங்க, ஒரு கிழங்கே 1/2 கேஜி வரும். இன்னும் இதுக்கு பின்னாடி உள்ள பீஸ் பெருசாக இருந்ததுன்னா குறைஞ்சது 2 கேஜி கிழங்கு வரும். அந்தளவுக்கு ஒரு பெரிய கிழங்கு தான். நல்ல விவசாயம் பண்ணக்கூடிய நல்ல இடங்களில் இப்படி நல்லா கிழங்கு பெரிய பீஸ் வரும், நல்லா அழகாக இருக்கும். கலர் பார்த்து சூப்பர் கலரில் இருக்குங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் போட்டு தான் வைக்க போகிறோம். இது எல்லாம் பெரிய சைஸுன்றதால நம்ம இதை கட் பண்ணுவோ எதுவும் பண்ண தேவையில்லை. அப்படியே 2 விசில் வேக வச்சு சூப்பராக வெந்துடும். அது சின்ன பெருசுமாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். சின்ன வந்து சீக்கிரம் வெந்து போய்டும், பெருசாக இது வேகாது. அதுக்கு தகுந்த மாதிரி கிழங்கு சைஸை பொறுத்தவரை நீங்கள் க்ளீனாக குக்கரில் வந்து வேக வைக்கிறதோ அல்லது பாத்திரத்தை வேக வச்சு நீங்கள் பார்த்து வேக வச்சுக்கலாம். ஓகேங்களா, அப்படி சின்ன பெருசாக இருக்கும்போது என்ன பண்ணலாம், நீங்கள் சில ஒரு இட்லி பாத்திரத்துலேயே வேறு பாத்திரம் போய் வைக்கும்போது சின்ன கிழங்கு சீர் வெந்துடும், எந்த கிழங்கு எடுத்துடலாம். வேகாத கிழங்கு பெரிய கிழங்காக இருந்தால் மறுபடியும் வெந்துக்கு அப்புறம் எடுக்கலாம். குக்கரில் வந்து எதுவுமே செய்ய முடியாது. ஒரே சமமான ஒரு அளவுக்கு சமமான கிழங்குன்றதால நம்ம அப்படியே போட்டு க்ளீனாக வேக வைக்க போகிறோம். ஓகேங்களா, கிழங்கெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுங்க. இப்போ தண்ணியில் போட்டு க்ளீனாக போட்டலாம். தண்ணியில் இப்போ எல்லா கிழங்கையும் நம்ம தண்ணியில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், குக்கரில் வந்து போட்டாச்சுங்க. இதுக்காக உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டாச்சு. இப்போ குக்கரை மூடி போட்டு 2 விசில் வேக வச்சுன்னா சூப்பராக இருந்தால் தண்ணி லைட் தண்ணி கொஞ்சம் போதுமாக இருக்கும், கொஞ்சம் கிழங்கு மூடாது. அவ்வளோதான் போதுங்க. இது தாங்க க்ளீனாக வந்து 2 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போது அப்புறம் குக்கர் போட்டு மூடி வச்சிட்டோம். 2 விசில் வேக வச்சு எடுத்தால் க்ளீனாக வெந்துருங்க. மற்றபடி நம்ம ரெசிபி செய்கிறதுக்கான ஐட்டங்கள் ரெடி, மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, 2 விசில் தான் விட்டு நல்லா கிழங்கு சூப்பராக வெந்துட்டுருக்கப்பா. ஸ்வீட் பொட்டேட்டோ சர்க்கரை வள்ளி கிழங்கு சூப்பராக வெந்துட்டுருக்கு. அப்படியே க்ளீனாக தண்ணி எடுத்துடலாம். இப்போ சர்க்கரை வள்ளி கிழங்கு 2 விசில் தான் வேக வச்சோம். நல்லா ஜாஸ்தியாக வெந்துருச்சு. எந்தாலும் பரவாயில்ல, சாப்பிட்றதுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும். ஓகேங்களா, பாருங்கள் கீழே இந்த கிழங்கு ரொம்ப வெந்துருச்சு. இது வந்து நம்ம ஒரு போண்டா செய்ய போகிறோம், சுயா உருண்டை செய்ய போகிறோம். இந்த அளவுக்கு வெந்தாலும் பிரச்சனை இல்லை, நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா கேரட் துருவி செய்ய போகிறோம். இதை அப்படியே பொடியாக கட் பண்ணினா போதும், வேறு ஒன்றும் இல்லைங்க. பாருங்கள், நல்லா க்ளீனாக வெந்திருக்கு. இது வந்து நீங்கள் வெச்சியும் சாப்பிட்லாம், பச்சையாக சாப்பிட்லாம். இந்த வத்தல் போட்டு சேவ் பண்ணி வச்சுன்னா வத்தலும் சாப்பிட்லாம். ஓகேங்களா, அந்த வத்தல் போடுறதுக்கு டைம் இல்லை. இப்போ வெயில் வந்து மழை வந்துட்டுருக்கு, அதனால் வந்து வத்தல் போட முடியாது. இப்போது இன்னும் நெக்ஸ்ட் வீடியோ எப்படியா டைம் கிடைக்கும்போது வத்தல் எப்படி செய்கிறது, எப்படி போடுறது, அது எப்படி பயன்படுறதுன்னு நான் இன்னொரு வீடியோ காமிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இந்த வேக வச்சில் நம்ம அப்படியே சாப்பிட்றத கொஞ்சம் இதை எடுத்து வச்சிடலாம். மற்றபடி இந்த போண்டா செய்கிறதுக்கும் இந்த சுயா உருண்டை இந்த செய்கிறதுக்கும் இதை வந்து நம்ம க்ளீனாக கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். எது தேவையோ அதை அதிகமாக வெந்ததை எடுத்து க்ளீனாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அதிகமாக வந்ததால் நம்ம துருவ வேலை மிச்சமாகிடுச்சு. தோலை மட்டும் அப்படியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு சும்மா பொடியாக அவ்வளோதாங்க, பொடியாக கட் பண்ணிவிடுங்க. இது க்ளீனாக கட்டாக வந்துடும்.
இதில் வந்து ஒரு 2 ரெசிபி செய்ய போகிறோம். நம்ம இவ்வளோதாங்க, அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை வள்ளிக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சுருக்கோம். நல்லா சூப்பராக வெந்திருக்கு. வள்ளிக்கிழங்கு நல்லா சூப்பராக வெந்திருக்கு. நம்ம கொஞ்சம் லைட்டாக வேக இருந்தால் நான் துருவிட்டு செஞ்சுருக்கோம். நீங்கள் துருவலுங்க, கடிச்சு லைட்டு கட் பண்ணிட்டு சரியாயிடுச்சு. இது வந்து ஒரு போண்டா தான் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், மஞ்சள் தூள், உப்பு, அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரகம், மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம், கொத்தமல்லி, வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ண கருவேப்பிலை, இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 2 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கோம், கடலை மாவு வந்து 3 டீஸ்பூன் எடுத்துருக்கோம், அரிசி மாவு ஒரு 1 டீஸ்பூன். இவ்வளோ தாங்க. இதெல்லாம் ஒன்றா போட்டு கலந்துடலாம். ஓகேங்களா? கொத்தமல்லி, இது வெங்காயம், கருவேப்பிலை, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அது ஜீரகத்தூள், வந்து கடலை மாவு, இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், தேவையான உப்பு, ஜீரகம், மிளகுத்தூள், இதெல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்துடலாம் இப்போ. ஓகேங்களா? தண்ணி தேவையில்லைங்க. இந்த வள்ளிக்கிழங்கு தண்ணியே போதுமாக இருக்கும். அதே ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். தண்ணி பத்தலாம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளித்து க்ளீனாக வந்து பேச்சு. ஓகேங்களா? நீங்கள் என்ன பச்சை மிளகாய் போடலன்னா மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான். நல்லா கட் பேசிக்கலாம். தண்ணியை தொளிக்கலை. இந்த வள்ளிக்கிழங்குள்ள ஈரப்பதம் போதுமாக இருந்துச்சு. நம்ம போண்டா சைஸுக்கு செஞ்சுருந்தால் ஊட்டி எடுத்துக்கலாம். ஊட்டி எடுத்துகிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். ஓகேங்களா? ஆனால் இது வந்து போண்டா போகிறதுக்கு ரெடி பண்ணி சூப்பராக மசாலா மாரி செஞ்சு வச்சிட்டோம். இது பார்த்திங்கன்னா ஸ்வீட் தோப்பம்னு தூள் சோப்பம், சோயா ஒன்றுன்னு சொல்லுவாங்க. இந்த வள்ளிக்கிழங்கு வேச்சு நல்லா சூப்பராக மாவு மாதிரி சூப்பராக வெந்திருக்கு. இது கூட சர்க்கரை, இதில் வந்து சர்க்கரை போட்டுங்க. சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணி அப்படியே உண்டை ஒட்டிட்டு இது மைதா மாவு லைட்டாக உப்பு மட்டும் போட்டு அப்படியே க்ளீனாக வந்து கரைச்சி வச்சுருக்கோம். நல்லா கட்டியாக கரைச்சிருக்கோம். இந்த இதை எடுத்து அப்படியே அது உள்ளே டிப் பண்ணிட்டு அப்படியே க்ளீனாக போட்டுருக்கோம். இவ்வளோ தாங்க. ஓகேங்களா? இதை உருண்டை பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டில் இந்த வள்ளிக்கிழங்கு வந்து அவிச்சது பார்த்திங்கன்னா சர்க்கரை போட்டு கலந்து பிசைஞ்சு வச்சுருக்கோம். மைதா மாவு கரைச்சி வச்சுருக்கோம். இந்த மைதா மாவில் அப்படியே போட்டு அப்படியே எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டு சூப்பராக செஞ்சிடலாம் நீங்கள். ஓகேங்களா? வள்ளிக்கிழங்கு இதை அப்படியே இந்த மைதா மாவில் போட்டு டிப் பண்ணலாம். அவ்வளோதாங்க. அப்படியே போட்டுற போகிறோம். சோயா உருண்டை. சரிங்களா? இதே போல் நம்ம செஞ்சிடலாம். இந்த மைதா மாவில் போட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான ஸ்வீட் உருண்டை ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நல்லா இருக்கட்டும். அப்படியே திருப்பி விட்டுங்க. க்ளீனாக திருப்பி போட்டிங்கன்னா சூப்பரான ரெசிபி ரெடி ஆகிடுங்க. ஓகேங்களா? க்ளீனாக எடுத்துடலாங்க. சூப்பராக வந்துச்சு. அப்படியே க்ளீனாக திருப்பி விட்டுங்க. சோயா உருண்டை நாங்கள் தோப்பன்னு சொல்லுவோம். அது சில ஊருக்கு ஒரு பேர்கள் இருக்குது. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இதுதான் தெரியும். எங்கள் ஊரில் வந்து தோப்பன்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஓகேங்களா? அதாவது நம்ம தீபாவளிக்கு பொங்கலுக்குலாம் வந்து செய்வாங்க. இது தீபாவளிக்கு பொங்கலுக்கு வந்து செய்வாங்க. அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். ஓகேங்களா? நல்லா திருப்பி போடுங்க. நல்லா வேகட்டும். இந்த வள்ளிக்கிழங்கு செய்கிறதால டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. அது வள்ளிக்கிழங்கு வச்சது வேக வச்சது அதை பொடியாக நம்ம நல்லா கொஞ்சம் அளவுக்கு வேக இருந்தால் நம்ம கேரட் துருவத்தில் வந்து நல்லா துருவிட்டு நம்ம இது சேர்த்துக்கலாம். நல்லா வெந்ததால் லைட்டாக கத்தியில் கட் பண்ணி அப்படியே போட்டாச்சுங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த வள்ளிக்கிழங்கு வந்து உடம்புக்கு தேவையான சத்துக்கள் நிறைய இருக்குது.
என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றது அந்த வீடியோ லாஸ்ட்டில் சேர்க்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நல்லா க்ளீனாக வேக வச்சு எடுத்துடலாம். இப்போது நல்லா வெந்துருச்சுங்க, எடுத்துடலாம். இப்போது சூப்பராக வந்துருக்கு. ஃபஸ்ட் நான் போடுறது வந்து கொஞ்சம் அனல் அதிகமாக ஆகிடுச்சு. இது வந்து கரெக்டான முறையில் கலர் வந்துருக்கு. இதை போட்டு முடிஞ்ச உடனே அடுத்தது கார போண்டா, வள்ளிக்கிழங்கு போண்டா. ஓகேங்களா? வள்ளிக்கிழங்கு போண்டா வந்து பார்த்திங்கன்னா பாருங்க, போண்டா இது போட்டுடலாம். நல்லா போட்டாச்சு, அது நல்லா வேகட்டும். இந்த போண்டா வந்து பார்த்திங்கன்னா வள்ளிக்கிழங்கு தான் செஞ்சுருக்கோம். வள்ளிக்கிழங்கு வந்து நல்லா வள்ளிக்கிழங்கு வேக வச்சுட்டு அது க்ளீனாக அது நல்லா துருவணுமாச்சு. துருவாத அளவுக்கு அதிகமாக வெந்துருச்சு கிழங்கு. நல்லா அப்படியே கத்திரிக்காய் கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு அதுக்கு நான் மசாலாலாம் வந்து என்னென்ன போட்டுருக்கோம்லாம் சொல்லியிருக்கேன். அந்த மசாலாலாம் போட்டிருக்கேன். அதே போல் நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள், சாப்பிடுங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும், அருமையாக இருக்கும். இதில் வந்து வள்ளிக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஸ்வீட் பட்டாட்டது பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா? அதனால நம்ம அதை வந்து அடிக்கடி சாப்பிடலாம், நல்லது. ஒரு சைடிஷ் போடுவோம். இது வந்து செஞ்சுட்டு தேவையான சட்னி செஞ்சுக்கலாம். தேங்காய் சட்னியோ இல்லை வீட்டில் உள்ள சட்னிகள் எந்த சட்னி இருந்தாலும் ஓகேங்க. அதுக்கு சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? நல்லா வேகட்டும். தெளி போட்டுங்க, நல்லா க்ளீனாக நல்லா வேகட்டும். பாருங்கள், போண்டா எடுத்துடலாம். இது எவ்வளோ இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக தான் இருக்கும். வள்ளிக்கிழங்கு இல்லைங்களா, ஸ்மூத்தாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. போண்டா கலர் வந்துச்சு, வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வெந்தால் கூட பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும், வெந்த மாதிரியே தெரியாது பார்க்குறது, ஆனால் வெந்திருக்கு. ஓகேங்களா? சூப்பர் டேஸ்ட்டில் செஞ்சாச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது, போட்டு எடுத்துடலாம். எவ்வளோ இருக்குது, இதை போட்டு எடுத்துடலாம். இப்போ 2 டைம் போட்டாச்சு. நல்லா திளி போட்டுக்கலாம். நல்லா திளி போட்டால் க்ளீனாக வெந்துடும். நல்லா வேகட்டும். வெந்துருச்சு, இது அப்படியே எடுத்துடலாம். வள்ளிக்கிழங்கு வந்து அது பெனிஃபிட் நிறைய இருக்குங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே யூஸ் ஆகலாம், ரொம்ப நல்லது. ஓகேங்களா? எல்லாம் சூப்பர் டேஸ்ட்டில் வள்ளிக்கிழங்கு ரெசிபி ரெடி. ஒரே வள்ளிக்கிழங்கு வச்சு 3 ரெசிபி செஞ்சுக்கிறோம். அஜிலைக்கு வந்து நல்லா ஸ்வீட் பட்டாட்டோ நல்லா வேக வச்சு சூப்பராக அருமையான டேஸ்ட்டில் வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா அதே வள்ளிக்கிழங்கு வச்சு ஒரு கார போண்டா செஞ்சுருக்கோம். அதே வள்ளிக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்வீட் போண்டா செஞ்சுருக்கோம். ஓகேங்களா? நீங்கள் வள்ளிக்கிழங்கு இருந்தால் இதே போல் இந்த ஒன்று வள்ளிக்கிழங்கு வந்து எக்கச்சக்கமான ரெசிபி செய்ய வேண்டியதில் பாக்கி இருக்குது. ஒன்று ஒன்றா செய்கிறோம், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? இது ஸ்வீட்டு சூப்பர் டேஸ்ட்டில், இது காரம், இது மாமூலி உப்போட வச்சது மட்டும்தான் இது. இதே போல் நீங்களே செய்யுங்க, சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்து கமெண்டில் எப்படி சொல்லுங்கள். சாப்பிட்டீங்கன்னா ஸ்வீட் சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும். இது காரத்தில் இருக்கும், இது மாமூலி டேஸ்ட்டில். ஓகேங்களா? ஒரு வள்ளிக்கிழங்கு வச்சு 3 விதமான ரெசிபி செஞ்சுருக்கோம். நீங்களும் வள்ளிக்கிழங்கு இருந்தால் இதே போல் ஒரு ரெசிபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்க அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்களிலும் மழை ஜாஸ்தி வந்துட்டுருக்கு. இந்த மழையில் வந்து ஸ்கூலில் வந்து பசங்களை எங்கேயும் வெளில அனுப்பாதீங்க. ஓகேங்களா? இந்த ஈரத்தில் விளையாடுறதோ தண்ணியில் குதிக்கிறதோ அதெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. பசங்க ஆனால் ஜுரம் வரும், சளி பிடிக்கும், பசங்க ப்ராப்ளம் வரும். அதனால் எல்லா குழந்தைங்களும் உஷாராக பார்த்துங்க அனைவரும். ஓகேங்களா? ஏன்னா மழை டைமில் அவங்க நம்ம வீட்டில் இருப்போம், கீழே இறங்கி போயிடுவாங்க, ஈரம் தண்ணி வேறு ஓடிட்டுருக்கும் வெளியில். அந்த டைமில் வந்து பசங்க வந்து உஷாராக பாதுகாப்பாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் வந்து மழையில் போய் பெரிய மழத்தில் வெள்ளத்தில் தண்ணியில் எங்கேயும் மாட்டிக்காதீங்க. எல்லாருமே சேஃப்டியாக உஷாராக பத்திரமா இருங்க.
ஓகே காய்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் அனைவருக்கும் வணக்கம். அப்படியே இந்த 3 ரெசிபியும் சாப்பிட்டு பார்த்தலாம், எப்படி டேஸ்ட் இருக்குன்றது சாப்பிட்டு பார்த்தலாம் இப்போ. ஓகேங்களா, இது கார போண்டா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது. இது ஸ்வீட் சொயா உண்டை, அது 4-5 பேர் சொல்கிறாங்க. இது இந்த சக்கரை வள்ளிக்கிழங்கு தான் போட்டு கலந்துருக்கோம், மைதாவை போட்டு எண்ணெயில் போட்டிருக்கோம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. ஓகேங்களா, டேஸ்ட்டு அருமையாக இருக்குது. சூப்பர் டேஸ்ட்டில் 2 ரெசிபியும் சூப்பராக இருக்குது. அது வள்ளிக்கிழங்கு அவிச்சது, இன்றைக்கி நம்ம செஞ்ச 3 ரெசிபியுமே வந்து டேஸ்ட்டு வேறு லெவலில் தான் இருக்குது. நீங்களும் இதே ஒரு வள்ளிக்கிழங்கு இருந்தால் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி சொல்லுங்கள்.